ப்ரௌன் அண்ட் ஒயிட் இந்த ரெண்டே கலர்ஸை மேஜராக யூஸ் பண்ணி கான்டெம்பரரி லுக்கில் வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு டபுள் டோர் டைப்பில் டீக்குட்டில் பெரிய டோர் செஞ்சுருக்காங்க. அது போக அடிஷ்னலாக தேவைப்படும் போது ஒரு மெயின் விண்டோவை டோர் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக ஃபுல்லி ஓப்பனபிள் டைப்பில் டிசைன் பண்ணி 2-in-1 டைப்பாக அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு பொதுவாக யாரும் டோர் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டைப்பில் பெரிய கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க. அதோட பேக் சைடு யூட்டிலிட்டி ஏரியா போகிறதுக்கும் அங்கேயும் ஒரு பெரிய கிளாஸ் டோர் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோட ஜாலி ஒர்க்ஸும் கொடுத்து சூப்பராக கசிப்போ செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸை வீட்டுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வெஸ்ட் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை நார்த் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ப்ரௌன், கிரே அண்டு ஒயிட் கலரில் ஸ்ட்ரைப்ஸ், டெக்ஸ்டர் டிசைன்ஸ் அண்டு லேசர் கட் கிரில் ஒர்க்கோட எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு ப்ரௌன் HPL சீட்டோட பெரிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 19x16. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் அடுத்து 9x5 அடி சைஸில் ஃபால் சீலிங் ஒர்க்கோட சிட் அவுட் ஏரியா. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் டபுள் டோர் டைப்பில் ரெடி பண்ணி நார்த் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 16x16. சவுத் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட். டிவி யூனிட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஹிடன் டோர் கொடுத்து உள்ள UPS மாட்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது மெயின் விண்டோ. தேவைப்படும் போது இதை டோராகவும் யூஸ் பண்ணுற மாதிரி 2-in-1 டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே பெரிய திங்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த மெயின் விண்டோ வழியாகவே ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனுங்கும் போது மெயின் டோர் மட்டும் இல்லாமல் இந்த மெயின் விண்டோவையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக உள்ளேயும் வெளியும் போயிட்டு வரலாம். அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 16x10. சென்டரில் கிங் சைஸில் பெரிய உட்டன் காட்டும், மேலே சீலிங்கில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும், ஸ்டோரேஜுக்காக லாஃப்ட் கபோர்ட், கீழே வார்ட்ரோப்ஸ், அதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்டு ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6x5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து ஹாலில் இருந்து கிச்சனுக்கு என்ட்ராரோ. கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக யாரும் டோர் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வீட்டில் புதுசாக ஸ்லைடிங் டைப்பில் பெரிய கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்டில் கிச்சன் கம் டைனிங். சைஸ் 20x10. கிச்சனுக்கும் டைனிங் ஸ்பேஸ்க்கு இடையில கிரானைட் ஃபினிஷில் பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸும் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்டும் அதுக்கு மேலே லாஃப்ட் ஷெல்ஃப் கொடுத்து பூராத்துக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். இந்த கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணுறாங்க.
கிளாஸ் டோர் ஓப்பன் பண்ணால் அவுட் சைடில் யூட்டிலிட்டி ஏரியா. சைஸ் 5.25க்கு 3.5. கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 6க்கு 5.25. இந்தியன் டாய்லெட் டைப். பேக் சைட் எக்ஸிட்டுக்கு ஸ்டீல் டோர் போட்டிருக்காங்க. அவுட் சைடில் அதாவது ஜலமுலையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்பும் கட்டியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸ் கொடுத்து சைடு ஹேண்ட் ரையில் கிளியர் டஃப் அண்ட் கிளாஸ் வித் எஸ்எஸ் ஹேண்ட்லோட கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 16க்கு 11 அடி சைஸில் லாஞ்ச். அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16க்கு 16. ஹெட்போர்ட் டிசைனோட கிங் சைஸில் பெரிய உட்டன் காட். ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் கபோர்ட், கீழே வார்ட்ரோப்ஸ், அதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிள், நார்த் வாலில் டிவி யூனிட்டும், சீலிங் பூரா அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10க்கு 5. சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பெட்ரூமில் இருந்து ஸ்டீல் டோர் ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ. சைஸ் 10க்கு 8. அடுத்து லாஞ்சில் இருந்து நார்த் சைடில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் என்ட்ராரோ. சைஸ் 16க்கு 11. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10க்கு 5. இந்த பாத்ரூம்லையும் சென்டரில் கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டாக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து ஸ்டீல் டோர் ஓப்பன் பண்ணி அவுட் சைடில் யூட்டிலிட்டி ஏரியா கென்றாரோ. சைஸ் 22க்கு 10. நார்த் ஈஸ்ட் கார்னரில் சிவில் ஒர்க்ஸ்லேயே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் வாலில் நிறைய ஜாலிஸ் எல்லாம் கொடுத்து அழகாக கசிபோ செட்டப் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு கீழே வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடை டீச்சர்ஸ் காலனியில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,15 லட்சம். ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.